இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவர் வந்து கோவிலுக்கு போறாரு. நீங்க இதே வந்து செட்டிங் போட்டீங்க. கடைசி நாள்ல வந்து திருச்சி போற அன்னைக்கு நீங்க வந்து மும்மத கோவில்களுக்கும் நீங்க போனீங்க. இந்த தேவாலயத்துக்கு போனீங்க. மசூதிக்கு போனீங்க. ஒரு கோவிலுக்கும் போனீங்க. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முட்டி போட்டு கூட நடக்க முடியல உங்களுக்கு. முட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேண்ட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து புரொடெக்டர் வச்சுக்கிட்டு தானே போறீங்க. அப்போ கடவுளுக்கே விபூதி அடிக்கிறீங்க நீங்க. இப்ப நீங்க போறதுனா உள்ளபடியே நீங்க வந்து சாமி கும்பிட போனீங்கன்னா, நம்மளுக்கு ஒண்ணும் சிக்கல் இல்லங்க. நீங்க தான் சொல்றீங்க சிறுபான்மை காவலர்னு சொல்றீங்க. ஆனா ஜோசியக்காரன் பேச்ச தானே கேட்குறீங்க. நீங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஜோசியக்காரன் வந்து சொல்லியிருக்கான், உங்களுக்கு வந்து ஜாதகத்துல வந்து பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையிலும் பிரச்சனை. உங்களுக்கு வந்து சொந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை. அதுக்கு வந்து அவர் நெறைய டெர்ம்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. வந்து தைரியம் குறைவு, திருமண வாழ்க்கை போராட்டம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து நிவாரணம் தேடி செவ்வாய்க்கிழமை காலையில அதிகாலையில போய் நீங்க வந்து முருகனை வழிபட்டால் தொடர் மரணங்கள வந்து நீங்க பார்க்குறீங்க. ஆமா. தொடர் மரணங்கள், குடும்ப வாழ்க்கையில சிக்கலு, பல போராட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து தவிர்க்கணும்னா முருகனை வந்து காலையில போய் பாருங்கன்னு சொல்றாங்க.